ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் வர வேஸ்டேஜை வச்சு என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எடுத்து 1 வீக் ஆயிடுச்சு. பட் நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன பண்ணோன்னா, அந்த மாட்டு எருவு, அப்புறம் வந்து சாம்பல் அதெல்லாம் மாடிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அதில் இருக்க கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, கொஞ்சம் நல்லா அதெல்லாம் உருத்தி போட்டுட்டு, அப்புறம் கவரில் கொஞ்சம் சாம்பல் இருந்தது. அது எல்லாமே வந்து முருங்கை மரத்துக்கு நம்ம வந்து வச்சு விட்டோம். இது எல்லாமே முருங்கை மரத்துக்கு தான் வச்சேன். ஏன்னா முருங்கை மரம் வந்து வச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் இன்ன வரைக்குமே அது நம்மளுக்கு காய் கொடுக்கல. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். அதுக்காக தான் இன்றைக்கி சாம்பல், பெருங்காயம் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. பட் 2 வருஷம் ஆகி இன்னும் பூவும் வைக்கல, காயும் காய்க்கல, அப்படியே இருக்குது. இலையெல்லாம் நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது. அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது அந்தந்த டைமில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்குது. பட் இன்ன வரைக்கும் காய்க்கல. யாருக்காவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காய்கறி கழிவுகள் நம்மளை அன்னன்னைக்கு நம்ம கிச்சனில் கிடைக்கும் இல்லையா, அந்த காய்கறி கழிவுகள், அப்புறம் வந்து இந்த லெமன் எல்லாம் சேர்த்து வைப்போம். லெமன் ஜூஸ் போட்டுட்டு அதெல்லாம் சேர்த்து வைப்போம். அந்த தோலெல்லாம் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். வச்சு ஒரு 2 வாரம் கழித்து அதை எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி லிக்விடாக கிடைக்கும். ஸோ இதை எல்லாம் நல்லா நம்ம அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் பாட்டில் தான். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அது ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி பெரிய இதில் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி பூச்செடிகள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தேன். மல்லிகைப்பூ, அப்புறம் ஜாதிப்பூ, கனகாமரம், எல்லா பூச்செடிகள் நம்ம அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு, மீதி இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் ரோஸ் செடிக்கும் விட்டுவிட்டேன். இது ஒரு பக்கம். இது வந்து நான் ரெகுலராக பண்ணுறது தான். எப்படின்னா, ஒரு வாரம் நம்ம ஒன்று கொடுக்குறோன்னா அடுத்த வாரம் இன்னொன்று கொடுப்போம். இது வந்து காய்கறி செடிகளுக்காக இந்த தண்ணி. இதில் என்னென்னா, கிச்சன் வேஸ்டேஜ், நம்ம காய்கறி, பழங்கள், அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் சேகரித்து அன்னன்னைக்கு வைக்கிறது. அது அப்புறம் தேங்காய் பால் பண்ணுறோம் இல்லையா, அதில் தேங்காயோடைய அந்த இதெல்லாம் வரும். அதெல்லாம் சேகரித்து வச்சு இந்த எல்லாத்தையும் ஒரு ட்ரம்மில் போட்டு அது ஒரு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் அப்படியே வச்சிடணும். தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா அந்த தண்ணி நல்லா புளிப்பாகி அதில் நிறைய நுண்ணுயிர்கள்லாம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். அந்த செடிக்கு தேவையான அந்த புளிப்புத்தன்மை எல்லாமே, செடியில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு, இலையில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு, காய்கறிகள் வந்து நல்லா பெருசாக வர்றதுக்கு இந்த தண்ணி வந்து எனக்கு யூஸ் ஆகுது. இது வந்து பழம், காய்கறி, பூக்கள் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி ஒரே பக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி 4 நாளுக்கு அப்புறம் 5ஆவது நாள் தான் இந்த இதை நான் பண்ணுவேன். இது ஒன்லி காய்கறிகளுக்கு யூஸ் பண்ணுவேன். சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அதை பூச்செடிகளுக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு வந்து காய்கறிகள் நல்லா தான், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா நம்ம கார்டனில் எப்படி நான் காய்கறி எடுத்துகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மெத்தடை நான் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரம் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நிறைய காய்கறிகள் ஏதாவது விசேஷ நாளுகளில் வரும்போது அதை வந்து நம்ம மண்ணிலே தோண்டி வைப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து வீக்லி 1 டைம்ஸ் நம்ம வந்து செடிகளுக்கு நான் அந்த மாதிரி கொடுக்குறது. மினிமம் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு இந்த மார்ச், ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா இலையில வந்து வெள்ளைப்பூச்சி வரும். செம்பருத்திப்பூ, கத்திரிக்காய், தக்காளியிலலாம் வெள்ளைப்பூச்சிகள் வர ஸ்டார்ட் ஆயிரும் இப்போவே. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுதான் இந்த வீடியோவில் நான் இதை பற்றி தான். இது கரைசல், நிறைய கரைசல் நம்ம சேனலில் இருக்குது. என்னென்ன இன்னொன்று விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. 89% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனே போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் நாங்கள் இப்படியே பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? அண்ட் இதுதான் அடுத்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அந்த மீதி வந்து தண்ணியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி அதில் இருக்கவங்க சட்டை, அது கூடவே திருப்பியும் வந்து காய்கறிகள் கழிவு நான் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். திருப்பி ஒரு 4 நாளோ 5 நாளோ கழிச்சு அந்த தண்ணி எடுத்து இப்படி தான் ரொட்டேட் பண்ணுறது. சில நேரம் இது எதுவுமே இல்லை, ஒரு நேரம் பஞ்சகாவியாக கொடுப்பேன், ஒரு நேரம் மீன் அமிலம் கொடுப்பேன். அந்த மாதிரி டைமில் இதை அவாய்ட் பண்ணுவேன். ஸோ வீக்லி ஏதாவது ஒன்று நம்ம செடிக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு எப்படி ஜுரம் வந்தால் நம்ம எப்படி நம்ம உடம்ப பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி செடிகளுக்கும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும்.
இது வந்து செடி வச்சுருக்கவங்களுக்கும் தெரியும், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம வைக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செடி வைக்கிறோன்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணணும். தெரியலன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு முருங்கை வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் காய் வைக்கலன்னு. ஸோ இது எனக்கு தெரியாத விஷயங்கள். அப்போ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு இதை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் நான் என்ன கேட்டிருக்கேன், என்ன கேட்கலன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை பாருங்கள், எனக்கு நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த எல்லா குப்பை கூட இந்த தேங்காய் நார்லாம் தனியாக எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 1, 2 இதை அது தண்ணியில் போட்டு ஒன்றும் ஆக போகிறது. அதை வந்து நம்ம செடிக்கு கொடுக்கும்போது தண்ணி அப்சர்வ் பண்ணுற அந்த இது இருக்கும். அதை எடுத்து நான் என்ன பண்ணேன், தக்காளி செடி இருக்கு இல்லையா, அது மேலே அப்படியே கவர் பண்ணிட்டேன். கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுட்டோன்னா தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம ஒரு நாள் தண்ணி ஊற்றலைனா கூட அதில் இருக்க ஈரம் போய் இந்த வேரை இது பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம். உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நான் போகும்போதே கரெக்டாக 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன் ஈவினிங். அப்புறம் நான் போய் 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. மாடியில் லைட்டு போட்டுட்டு திருப்பி மீதி தண்ணியெல்லாம் ஊற்றுறேன். அந்த இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க.